My dear aspirants, today's news. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் பேட்ச் போயிட்டுருக்கு. 100 hours ஆஃப் கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ், கம்ப்ளீட் மெட்டீரியல், ரெகுலர் மந்த்லி டெஸ்ட் போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் வைஸ், டிட்பிட்ஸ் பார்ட் டு 150 டாபிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸ்ட்ரெயிட்டாக 70 to 80% கொஸ்டின்ஸ் ஸ்ட்ரெயிட்டாக ப்ரிலிம்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆக வாய்ப்பு ஜாஸ்தி. ஸோ ஃபர்ஸ்ட் நியூஸ், சென்டர் டைரக்ட்ஸ் ஸ்டேட்ஸ் டு என்ஃபோர்ஸ் சுப்ரீம் கோர்ட்ஸ் ஆரவல்லி ஆர்டர், கால்ஸ் ஃபார் சஸ்டைனபிள் மைனிங் பிளான். ஸோ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி சுப்ரீம் கோர்ட் கொடுத்த ஒரு டைரக்ஷன் என்னென்னா, ஒரு வேர்டிக்ட் என்னென்னா, 100 மீட்டர்ஸுக்கு பிலோ எது இருந்தாலும் அந்த ஆரவல்லி ரேஞ்சஸ் டெஃபினேஷனுக்குள்ளே வராது. ஸோ இட்ஸ் அ காமன் கிரவுண்ட் அப்படின்னு சொன்னதும், ஸோ இட் இஸ் ஓப்பன் ஃபார் மைனிங் ஆக்டிவிட்டீஸ். ஸோ இதை எதிர்த்து கிரிட்டிக்ஸ் நிறைய பேர், என்விரான்மெண்டலிஸ்ட், கிரிட்டிக்ஸ்ட்டு, ப்ரொட்டஸ்டர்ஸ் எல்லாம் கிரவுண்ட் ரியார்டில் இறங்கி போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இதுக்கு இடையில யூனியன் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் கேன் என்ஃபோர்ஸ் த லா அப்படின்னு சொல்லி ஒரு கண்டிஷன் என்னென்னா, ஏற்கனவே ஆக்டிவில் இருக்க மைனிங் கேன் கண்டினியூ த ப்ராசஸ். ஸோ நியூ லீசஸ் ஃபார் மைனிங் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதான் நியூஸ். ஸோ நியூஸ்குள்ளே போவோம். மைனிங் ஃப்ரீசிங், நோ நியூ மைனிங் லீசஸ் அன்டில் த காம்ப்ரிஹென்சிவ் மேனேஜ்மெண்ட் பிளான் ஃபார் சஸ்டைனபிள் மைனிங் ஓப்பன் ஆகிற வரைக்கும். எக்ஸிஸ்டிங் ஆப்ரேஷன்ஸ் கேன் ரன் பிளான் மேண்டேட். ஆரவல்லி ரேஞ்ச் அது ஒரு ஓல்ட் ஃபோல்ட் மவுண்டெயின், ஓல்டர் தென் ஹிமாலயாஸ். லென்த் பார்த்தீங்கன்னா 800 kilometers விச் கட் அக்ராஸ் குஜராத், ராஜஸ்தான், ஹரியானா அண்ட் டெல்லி, ஓல்டர் தென் ஹிமாலயாஸ். வாட்டர் ரீசார்ஜ், இது ஆக்டிவாக ஒரு பேரியர், டெசர்ட் என்க்ரோச்மெண்ட் பியாண்ட் தார் டெசர்ட், அதாச்சும் பியாண்ட் ராஜஸ்தானை தாண்டி டெல்லி இந்த மாதிரியான சிவிலைஸ்டு அர்பன் ஏரியாவுக்கு வராமல் தடுக்கிற ஒரு தடுப்பு சுவர் மாதிரி இருக்கிறது தான் இந்த ஆரவல்லி. அது இன்னொரு ஆங்கிளில் பார்த்தீங்கன்னா வாட்டர் ரீசார்ஜுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. டெசர்ட் பேரியராக இருக்குது. பயோடைவர்சிட்டி ஹாட்ஸ்பாட், ஹேபிட்டட் ஃபார் லியோபார்ட்ஸ், ஹயனா, டைவர்ஸ்ட் பேர்ட் ஸ்பீசிஸ் அண்டு நேட்டிவ் ஃப்ளோரா. இக்காலஜிக்கல் இம்பார்ட்டன்ட் இந்த ஆரவல்லி ரேஞ்சஸுக்கு அதிகம். ஸோ சுப்ரீம் கோர்ட் ரூல் இன் ஆரவல்லி ப்ரொடெக்ஷன், மைனிங்கை பேன் பண்ணியிருக்காங்க. ஃபாரஸ்ட் ஐடென்டிஃபிகேஷன், கரண்ட் டைரக்டிவ், லேட்டஸ்ட் ஆர்டர் மேண்டேட்ஸ் சஸ்டைனபிள் மைனிங் பிளான். ISRO launches heaviest commercial satellite Bluebird Block 2 into low earth orbit. இது ஒரு கமர்ஷியல் சேட்டலைட். யூஎஸுக்காக இந்தியனோட ISRO லான்ச் பண்ண லோ எர்த் ஆர்பிட்டில் லான்ச் பண்ண ஒரு சேட்டலைட். லான்ச் பண்ண வெஹிக்கல் LVM-3 ஃப்ரம் சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர், ஸ்ரீஹரிகோட்டா. ஹிஸ்டாரிக்கல் லார்ஜஸ்ட் கமர்ஷியல் சேட்டலைட் டெப்ளாய்டு த இன் லோ எர்த் ஆர்பிட் ஒரு ரேஞ்ச் வரைக்கும். ஹெவியஸ்ட் 6100 கிலோகிராம் ஹெவியஸ்ட் பேலோட் எவர் லான்ச்டு பை LVM-3. ஃபர்ஸ்ட் US கஸ்டமர். லோ எர்த் ஆர்பிட் அட்வான்டேஜஸ் என்னன்னா, லோ லான்ச் காஸ்ட், ஹை ரெசல்யூஷன் இமேஜரி, மினிமல் கம்யூனிகேஷன் டிலே. லிமிடேஷன், ஸ்மாலர் கவரேஜ் ஏரியா, ஹைட்டு போக கவரேஜ் ஏரியா ஸ்மாலர் கவரேஜ் ஏரியா, ஹையர் கொலிஷன் ரிஸ்க் அண்ட் ஸ்பேஸ் டெப்ரிஸ். லோ எர்த் ஆர்பிட்னா ஆல்டிடியூட் 160 to 2000 kilometers தான் லேட்டிடியூட் ரேஞ்சில் இருந்து அது லோ எர்த் ஆர்பிட். மிட் எர்த் ஆர்பிட் 2000 kilometers to 35,000 kilometers தான் மீடியம் எர்த் ஆர்பிட். ஜியோ எர்த் ஆர்பிட் அப்படிங்கிறது 35,000 kilometersக்கு அதிகமாக இருக்கிறது. Dowry is a cross-cultural evil, says Supreme Court, issues sweeping directives. Supreme Court issue ஒரு நியூஸு என்னன்னா, ஒரு பொண்ணு 20 வயசு, ஒரு கேர்ள் அட் ஏஜ் ஆஃப் 20 ரொம்ப மினிமல் காஸ்ட் டவுரியாக கொடுக்க முடியாமல் கமிட்டட் சுசைட். ஸோ இது ஒரு நியூஸ். அந்த டவுரியில் டிவி, மோட்டர் சைக்கிள் அண்ட் 15,000. ரோட் காஸ்ட் ஃபார் ஐடென்டிஃபிகேஷன், காஸ்ட் பேஸ்ட் ஹைரார்கிஸ், ஹைப்பர்காமி, மேரிங் அப், patriarchal lineage system. Bench Justice Sanjay Karol and NK Singh. Supreme Court major directives, curriculum changes, promote marital equality through educational reforms. இதெல்லாம் directives சுப்ரீம் கோர்ட் கொடுத்த சஜஷன்ஸ், கைட்லைன்ஸ் மாதிரி வச்சிருக்கலாம். டவுரி ப்ராஹிபிஷன்ஸ் அஃபென்ஸ், கேஸ் டிஸ்போசல், ஹைகோர்ட் டைரக்டட் டு எக்ஸ்பீடியட் பெண்டிங் டவுரி கேசஸ். Dowry Prohibition Act 1961 key provisions. Any property or a valuable security given before, during, after. 3 ஸ்டாண்ட்ஸ்லேயும் வருங்க. பிஃபோர்,
டியூரிங் ஆர் ஆஃப்டர் எந்த டைமில் கொடுத்தாலும் அது டவுரி டெஃபினேஷனுக்குள்ளே வந்துடும். அண்ட் இட் இஸ் அ காக்னிசபிள். போலீஸ் கேன் அரெஸ்ட் வித்தவுட் வாரண்ட். வாரண்ட்டோட அரெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நான் காக்னிசபிள். வாரண்டே இல்லாமல் அரெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது காக்னிசபிள். ஸோ டவுரி வந்து காக்னிசபிள் அஃபென்ஸ். பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து யார் மேலேனா நாட் அந்த கம்ப்ளைண்ட் ஒரு உமன் மேலே விழாது. பர்டன் ஆஃப் ப்ரூஃப் வந்து ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க மேலே தான் விழும். யார் மேலே சுமத்தப்படுதோ அவங்க மேலே தான் விழும். ஜாட் பஞ்சாயத்து இன் ராஜஸ்தான் பேன்ஸ் ஸ்மார்ட் ஃபோன் பை மேரிட் உமன். ஸோ ஒரு ஜாதி சார்ந்த ஒரு பஞ்சாயத்து ராஜஸ்தானில் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யாரும் மேரிட் உமன் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யாரும் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு சட்டம் போட்டிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் படிக்கிற பெண்கள் வந்து ஸ்ட்ரிக்ட்லி அகாடமிக்ஸ் பர்பஸ்க்கு மட்டும்தான் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் யூஸ் பண்ணணும், வேறு ஃபோன்ஸ் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு தீர்மானம் போட்டிருக்காங்க. அதில் மெயினாக எதுக்கு அப்படின்னா சின்ன வயசு குழந்தைங்களாம் அந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸை பார்த்து ஐ ப்ராப்ளம் வருதுன்றதுனால தான் இப்படி பண்ணுறோன்னு சொல்லி கிளைம் பண்ணுறாங்க. ஸோ காஸ்ட் பஞ்சாயத்தின் ஜலோர் டிஸ்ட்ரிக்ட் ராஜஸ்தான். ஓகேவா? கேமரா எனேபிள்டு ஸ்மார்ட் ஃபோன் அட் வெட்டிங் ஆர் பப்ளிக் கேதரிங்ஸ். ஸோ இந்த வேர்டிக்ட் இந்த சட்டம் வந்து எப்போலேருந்து வருதுன்னா அவங்க போட்ட அந்த தீர்மானம் எப்போலேருந்து ஆக்டிவாக இருக்குன்னா எஃபெக்டிவ் ஃப்ரம் ரிப்பப்ளிக் டே 2026 ஜனவரி 26லேருந்து அது அமலில் வரும். affected areas 15 villages in Bimal Kanpur area under Sudampatta Panchayat jurisdiction. Restriction: married women, young women banned from camera enabled smartphone at public events. Public eventsல யூஸ் பண்ண முடியாது. ரீசன் வந்து மொபைல் அடிக்ஷன் அண்ட் இம்பேக்ட் ஆன் சில்ட்ரன்ஸ் ஐசைட். அந்த காஸ்ட் பஞ்சாயத்து அப்படிங்கிறது நோ லீகல் ஸ்டாண்டிங். எந்த ஒரு 73rd அமெண்ட்மெண்ட்ல ஆக்ட்லையும் இந்த காஸ்ட் பஞ்சாயத்து அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணவே இல்லை. கான்ஸ்டியூஷன் வயலேட்டட் ஆர்டிகல்ஸ் என்னன்னா ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி வயலேட் ஆயிருக்கு, ஆர்டிகல் 15 நான் டிஸ்கிரிமினேஷன், ஆர்டிகல் 17 அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி, ஆர்டிகல் 19, ஆர்டிகல் 21 பல்வேறு ஆர்டிகல்ஸ் ஹேஸ் பீன் வயலேட்டட். சக்தி வாகினி அண்ட் யூனியன் ஆஃப் இந்தியா லேண்ட்மார்க் ஜட்ஜ்மெண்ட் எனி அசம்பிள் condemning marriage between consultant adult is illegal. Caste Panchayat versus Gram Panchayat. Criminal liability: Caste Panchayat members may face criminal charges. ஸோ அந்த வேர்டிக்ட் கொடுக்கறதுனால இல்லை ஒரு ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்கிறதுனால அந்த பஞ்சாயத்தை தலைமை தாங்கினவங்க கிரிமினல் கேஸ் விழலாம். SC/ST ஆக்ட், சிவில் ரைட்ஸ் ஆக்ட்லாம். ஸோ தேங்க்யூ.